உட்காருங்க. இப்போ வீட்டில் ஒரு ஏதாவது நல்ல காரியம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கேலண்டர் எடுத்து வச்சு நாள் பார்ப்பாங்க. நல்ல நேரமானு பார்ப்பாங்க, ராகு காலமா யமகண்டமா அப்படின்லாம் பார்ப்பாங்களா. அதுல இப்ப அந்த ராகு காலம் அதுல கேலண்டர்ல இருக்கும். ராகு காலம் ஒரு டைம் போட்டுப்பாங்க, யமகண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் போட்டுப்பாங்க. அதுல நான் ராகு காலம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தருவேன். சரியா? அதுல வாரத்தின் நாட்கள் எத்தனை, அதை நான் ஒரு பாட்டு வடிவில் சொல்லித்தரேன். அந்த வருஷப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஈஸியா நான் எப்படி ராகாலம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். சரியா? திருநாள், ஒன்னாவதாவது திருநாள், சந்தை, வெளியில், உரண்டு, விளையாட, செய்வது, நியாயமோ அப்படின்னு ஒரு பாட்டு வடிவத்துல சொல்ல போறோம். திருநாள், சந்தை, வெளியில், உரண்டு, விளையாட, செய்வது, நியாயமோ. இதுல இந்த முதல் எழுத்து அந்த கிழமையை குறிக்கும். சரியா? தி அப்படின்னா திங்கட்கிழமை, ச அப்படின்னா திங்கட்கிழமை, வேனா இந்த வருஷத்தை இப்போ முதலாவதா தீ அப்படின்னா திருநாள் அப்படிங்கிறதுல தீங்கிறது திங்கட்கிழமை குறிக்கக்கூடியது. இந்த திங்கட்கிழமைக்கு என்ன ராகம், திங்கட்கிழமை என்ன ராகம் பார்ப்போம். இதுல முதல்ல இருக்கக்கூடியது இது ஒண்ணு. இது எத்தனாவதா இருக்கு? அப்ப அந்த ஒன்றை அப்படிங்கிற எண்ணால பெருக்கணும். ஒன்றையால பெருக்கினா என்ன வரும்? சரியா? அதோட 6 நம்பரை கூட்டிக்கணும். ஏன் 6 நம்பரை கூட்டுறோம் அப்படின்னா வாரத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். அதுல ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிறதுனால 6 நாட்களை கூட்டிக்கிறோம். அது மாதிரி ஏன் ஒன்றையால பெருக்கிறோம் அப்படின்னா ராகுகால டைமிங் பார்த்தீங்கன்னா 7 to 9 என்ன 4 to 6 அப்படின்னு அது 1.5 மணி நேரம் கணக்கிடுறாங்க இல்லையா? அதனாலதான் நம்ம ஒன்றையால பெருக்கிறோம். அப்ப ஒன்றையால பெருக்கணும்னா 1 தான் வரும். அந்த ஒன்றைய 6ஓட கூட்டிக்கிட்டோம்னா எத்தனை? 7 இருந்து 7 மணிக்கு ராகுகாலம் ஆரம்பம். அதுல இருந்து 1.5 மணி நேரம் கூட்டிக்கங்க. 7 to 9. இதுதான் அந்த திங்கட்கிழமை அன்னைக்கான ராகுகால நேரம். அடுத்து இது சாண என்ன கிழமை? சனிக்கிழமைங்கிறது எத்தனாவதா இருக்கு? அந்த 2 ஒன்றையால பெருக்கிறோம். ஏன் ஒன்றையால பெருக்கிறோம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா 1.5 மணி நேரம் அந்த ராகுகால நேரம் இருக்கிறதுனால ஒன்றையால பெருக்கிறோம். அப்போ இது 2 ஒன்றையால பெருக்கினா என்ன வரும்? 3. அந்த 3ஓட 6 கூட்டணும். கூட்டுனா என்ன வரும்? 9. 9 மணிக்கு ராகுகாலம் ஆரம்பிச்சு எத்தனைக்கு முடியும்? அந்த 1.5 மணி நேரம் ராகுகால டைம் நீடிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இது இப்படி வரிசையாவே பாத்தீங்கன்னா நம்ம இதை பார்ப்போம். செல்வது அப்படிங்கிறது என்ன கிழமை? செவ்வாய்ங்கிறது எத்தனை நம்பர்ல இருக்கு? இந்த 6 ஒன்றையால பெருக்கணும். 6 ஒன்றையால பெருக்கினா என்ன வரும்? அந்த 6 ஒன்றை பெருக்கினா 9 கிடைக்கும். அந்த 9ஓட என்ன கூட்டணும்? 9 6 கூட்டினா என்ன வரும்? டைமிங்ல சொல்லு. 12 மணி நேரம் கணக்கு வச்சு சொல்லு. 9 6 கூட்டினா 10 11 12 1 2 3 to 4. இதுதான் 1.5 மணி நேரம் ராகுகாலம். அடுத்து இது என்னது? ஞாயிறு. ஞாயிறு எத்தனாவதா இருக்கு? அப்ப 7 ஒன்றையால பெருக்கிறோம். 7 ஒன்றையால பெருக்கினாலும் 10. வெரி குட், 10. அதோட 6 கூட்டிக்கங்க. எத்தனை வரும்? 10யோட 6 கூட்டணும்னா 4. 10 11 12 1 2 3 4 to 6
அதே மாதிரி வீணா விளையாடுன வியாழக்கிழமை எத்தனாவதா இருக்கு? 5ஆவதா இருக்கு. அப்ப 5 ஒன்றையால இருக்கிறோம். எத்தனை வரும்? 7. 7யோட 6 கூட்டிக்கங்க. கூட்டினா என்ன வரும்? 8 9 10 11 12 அப்ப 1 to 3 1.5 மணி நேரம் ஆகும் ஒரு டைம். அடுத்தது இது என்னது? பூனா என்னது? புதன்கிழமை. அப்ப புதன் எத்தனாவதா இருக்கு? அப்ப 4யும் 1ஐயும் பெருக்கிறோம். 4 1/2ஆல பெருக்கினா என்ன வரும்? 6. 6ஓட 6 கூட்டிக்கங்க. எத்தனை வரும்? 12 to 1.5. அடுத்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை எப்படி ஏதாவது இருக்கிறோம்? வெள்ளிக்கிழமை எத்தனை நம்பர்? 3. அப்ப 3 1/2ஆல பெருக்கணும்னா என்ன வரும்? 4. இதோட 6 கூட்டணும்னா 10 to 12. புரியுதா? இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த மாடல் தெரிஞ்சா எளிமையா நம்ம ராகால கண்டுபிடிச்சிட முடியும். சொல்லுங்க அந்த மாடல் ஒரு தடவை சொல்லுங்க சேர்ந்து.